பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுகிற பாருங்க. இப்போதும் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன். அல்லேலூயா. என்னுடையவன் எடுக்கும் பொழுது என்னுடையவன். எல்லாவற்றும் வேதத்துல இப்ப பாருங்க, மகனே என்று வரும் பொழுது மகளுக்கும் தான், இப்ப பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தான் இந்த வசனம். அல்லேலூயா. அப்படியாக இந்த வசனத்தை இப்போதும் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும், நம்மை சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினுமாகிய நம்மை உருவாக்கினவர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. அல்லேலூயா. இங்க வேதத்துல பாத்தீங்கன்னா பயப்படாதே, 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 அவர் நம்மளை ஆற்றி தேற்றுகிறார். அல்லேலூயா. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், என்னுடையவள் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிற பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அல்லேலூயா. இப்ப தண்ணீர்கள் என்றால் என்ன பாருங்க, பிரச்சனையில போராட்டத்துல இருக்கும் பொழுது தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது எல்லா பிரச்சனையிலிருந்து அவைகள் உண்மையில் புரள்வதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. பாருங்க, இதை இப்ப நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஒன்று ஞாபகம் வருது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களே, அப்ப அந்த ராஜா அக்கினியில தூக்கி போட்ட வேளையில கர்த்தர் அங்க அவர்கள் 4வது ஆளாய் உலாவி அந்த அக்கினியிலே அவர்கள் முடி கூட கருவவில்லை என்று சொல்லுகிறது. அப்படித்தான் தேவன் நம்ம இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அக்கினியில நடக்கும்போது வேகாது இருப்போம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை கைவிடணும். அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. பற்றாதபடி கர்த்தர் காத்து நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றா அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களை 4வது ஆளா தேவன் ஏன் அங்க போய் உலாவினான்னா, நீ நிறுத்தின பொற்சிலையே எந்த சூழ்நிலையில் நாங்கள் தேவன் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றாமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று உறுதியாய் நின்ற வேளையில கர்த்தர் அங்கே அக்கினியில உறுதியாய் நின்றார். அவர்களுக்கு முடி கூட கருவவில்லை என்று பார்க்கிறோம் வேதத்துல. அல்லேலூயா. அப்படித்தான் நம்முடைய தேவன் நம்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது தண்ணீர்களை கடக்கும் போது இருப்பார். ஆறுகள் அன்று நம்ம மேல புரள விட மாட்டார். ஒன்றையும் தேவன் நம்ம மேல புரள விடாதபடி, அக்கினி சுவாலை நம்ம பேரில பற்றாதபடி கர்த்தர் நம்மை காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்த கரத்துல இந்த வார்த்தையை பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.